வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது 8 வசந்த இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோவுக்கு லவ் வந்துருது. இது ஒரு நார்மலான ஸ்டோரி தானே. ஆனால் அந்த லவ் அப்படிங்கிறது பிரேக்கப்ல முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யாரை சூஸ் பண்ண போறா, அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தை வந்துட்டு அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா படத்தோட லொகேஷன்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. படத்தோட கேமராக்கள், அந்த சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. படத்துல ஒரு காத்தடிக்கிறது நம்ம மேலே அடிக்கிற மாதிரி இருந்தது. படத்துல சொல்ற கவிதை மட்டும் இல்லாமல் படமே வந்துட்டு ஒரு கவிதமா இருந்தது. படத்துல வந்துட்டு ஹீரோயின் போட்டிருக்க எல்லாத்தோட காஸ்டியூம் ஆகட்டும் அவ்வளோ சூப்பரா ஒரு மாதிரி பிரீஸியா இருந்தது. படம் பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லா ஏதோ நம்ம வந்துட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல எனக்கு இந்த படத்தை வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்குறேன். படத்தோட கதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, திரைக்கதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெருசா புதுசா எதுவும் கிடையாது. ஆனா அது வந்து நீட்டா அழகா வந்துட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் லவ்வுமே ஹீரோ தான் பின்னாடி சுற்றி லவ் பண்றாங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிரேக்கப் ஆக அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணுவாங்கன்னு இருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளை பார்க்கலாம். அவனும் வந்துட்டு ஒரு ரைட்டர், ஹீரோயினும் ஒரு ரைட்டர், ரெண்டு பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபா அழகா வந்துட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துல வரக்கூடிய சாங்ஸ் பெருசா வந்துட்டு மனசுல நிக்கலனாலும் அதான் ஒரு தடையே கிடையாது. அதை வந்துட்டு அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு அமைச்சிருக்கு. படத்துல எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமா ஹீரோனோட ஃப்ரெண்ட் போர்ஷன்ல ஒருத்தர் பண்ணியிருப்பான். அவர் வந்துட்டு ஷூ கம்பெனிங்க வந்துட்டு என்னோட ஆட்லாம் கொடுக்குறேன்ட்டு சும்மா வந்துட்டு வீட்டில் சுத்திட்டு இருக்கிற மாதிரி அப்பா அம்மா வந்து எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா அவன் கனவு நோக்கி ஓடிட்டு இருப்பான். அவனோட கனவு வந்து கடைசியா வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன்னா இன்டர்ன்ஷிப்புக்குன்னு போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபில்டா வந்துட்டு இருந்திருக்கும். அந்த இடத்த வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு ஓகே இவன் செட் ஆயிட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. எனக்கு அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மன வருத்தமா இருந்தது. மித்தபடி தாராளமாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ண மூவியோ இந்த படத்தை வந்துட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நீ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தெரிவிட்டு. நன்றி, வணக்கம்.